முதலமைச்சருடைய எலும்ப உடைப்பேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியானது? ஒரு பொது வழியில கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், நீ வந்து பாரு. இப்ப அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி பேசுறாரு, அடுத்தால மார்க்கண்டேயன் எப்படி பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறத கண்டிக்கணும். அவரு ஒரு மூத்த அரசியல்வாதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், ஏங்க இதெல்லாம் பேசாதீங்க. அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர்களுடைய இருக்கை அரியணை முதல்வர். அந்த முதல்வர்ங்கிற இருக்கைக்கு மரியாதை கொடுக்கணும் அவருடைய கடமை. அவர் வந்து நேத்து அரசியல்ல வந்தவர் கிடையாது. பல ஆண்டு காலம் அரசியலை பார்த்து பல பல கட்சி தலைவர்களையும் சந்திச்சு வந்தவர். ஆனா ஸ்டாலின் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவரு மார்க்கண்டேயன் போன்றவர்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா 2016 தான் அந்த மார்க்கண்டேயன் அதிமுக இருந்து இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த ஒரு இதுல பேசும்போது இவரே வந்து சபரிசனை பேசினார். அண்ணன் ஸ்டாலின் அவரோட மருமகன் சபரிசன் இருக்காரு, அவரை வந்து சுட்டிக்காட்டி பேசினார். அப்ப எல்லாருமே பொங்கி எழுந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இது பண்ணி சபாநாயகர் இருக்கையெல்லாம் முற்றுகையிட்டு அண்ணன் கூகா செல்வம் போன்றவரெல்லாம் சபாநாயகரை தள்ளி விட்டு சபாநாயகர் இருக்கையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்களா? அப்ப அதெல்லாம் அராஜகமா தெரியலையா? அதெல்லாம் அநாகரிகமா தெரியலையா? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு காலகுறைக்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு சட்டையை கழிச்சிட்டு வெளியில வந்தாரு. அந்த நிகழ்வெல்லாம் சட்டமன்றத்துல நடந்த கதவு மூடுங்கன்னு சொல்லலையே, சட்டையை கழிச்சுட்டு எவ்வளவு பெரிய அராஜகங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப அதெல்லாம் மேற்கொண்டு இருக்கலாம் அவரு. அதாவது தன்னுடைய மருமகனை பேசும்போது எப்படி பொங்கி எழுந்தாங்களோ அது போல தமிழக முதல்வரை எலும்ப உடைப்பே கையை உடைப்பேன்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசின் காவல்துறை பார்த்து கொண்டு இருக்காது. அது டிவிகே அரசுல இருக்கிற தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்களேங்கிறது நம்ம எல்லாம் பெருமைப்படணும் சார். அவங்க எல்லாம் இவ்வளவு கட்டுக்கோப்போட ஒரு தலைவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க சார். அவங்களும் பொங்கி எழுந்தாங்கன்னு வைக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு சீரழிவையும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல இப்ப நீங்க போய் அவரை விடுதலை செய்யுங்கிறீங்க, அவங்க போய் கைது செய்யும் சொல்லி மாவட்டத்தோடு போராடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எங்க தலைவரை பேசிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் இவரை கைது செய் போராடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஊக்குவிக்கணும்னு நினைச்சால் தாவேக அரசு ஊக்குவிக்கலாம். ஆனா தாவேக அரசு அந்த வேலைக்கு போகல. அன்னைக்கு உங்க மருமகனை பேசினாரு, இன்னைக்கு ஒரு முதல்வரை பேசுறாரு. அப்போ இந்த பேச்சுக்கு உரியவங்க யாரு? இவங்க எல்லாம் அதிமுக இருந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்ட திமுகவுக்கு வந்த எம்எல்ஏக்கள். நல்லா புரிஞ்சிருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரிதான், அவரும் அதிமுக இருந்து திமுக வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்னா இப்ப திமுக நிறைய பொறுப்புகள் போட போறாங்க. அத தன்னை வந்து இந்த மாதிரி வெளிப்படையா கொண்டு போய் நான் அவரு விஜய திட்டுறேன், ஆனா பாருங்க நான் வந்து தமிழக முதல்வரே நான் இப்படி பேசுறேன், வழக்குகள் வருது, அதனால எங்களுக்கு பதவி ஆசை, திமுக ஒரு பதவி ஆசைக்காக ஆனா ஸ்டாலின் கிட்ட நல்ல பேரை வாங்குறதுக்காக இந்த மாதிரி போலி பிம்பத்தை காட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில நின்று ஒரு தமிழக முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை குறை சொல்றது அநாகரிகம். இதை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் புரிஞ்சுக்கிறார்.